வணக்கம். நான் இந்திரன் ஜெயக்குமார் பேசுகிறேன். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தேர்தல் இன்று மாலையோடு பிரச்சாரம் முடிவடைய போகிறது. இந்த நேரத்தில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் சற்றே சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இந்த சூழல் என்னவென்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வேட்பாளர் தேர்வில் 2 முறையாக எம்எல்ஏவாக இருந்த சண்முகையா பாண்டியன் அவர்களையும் தவிர்த்திருக்கிறார்கள். அதற்கடுத்து திமுக கட்சியில் சீனியராகிய நமது காசி விஸ்வநாதன் அவர்களையும் தவிர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக தம்பி இளையராஜா அவர்களையும் தவிர்த்திருக்கிறார்கள். ஆனால் தொகுதிக்கே இதுவரை அறிமுகம் இல்லாத ராமஜெயம் என்ற ஒரு நபரை தொகுதியில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரையும் 3 பேரை தவிர்த்து 4வது ஒரு நபரை கொண்டு வந்ததன் நோக்கம், தனித்தொகுதியாக உள்ள ஓட்டப்பிடாரம் தொகுதியை கூட தனித்தொகுதியில் அல்லாத ஒரு மந்திரியின் கைப்பாவையாக அடக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்ற கோணத்தில் அந்த மந்திரியின் அல்லது தேர்தல் பொறுப்பாளரின் கட்டளைக்கு அடிபணிக்கூடிய ஒரு நபரையே வேட்பாளராக திணித்திருக்கிறார்கள். இது அந்த வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டாலும் அந்த வேட்பாளர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழலில் இங்கே அவரை களமிறக்க உள்ள நபரே நான் தான் எம்எல்ஏ என்ற சூழ்நிலையில் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதையே பிரச்சார இடங்களிலும் சமீபத்தில் ஒரு நகரத்தில் கூட அவரை வேட்பாளராக இறக்கிய நபரே அவர்களுக்கு சமூகத்திடத்திலே பேசியிருக்கிறார். ஆகவே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் நம்மளுடைய தனித்தொகுதி நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அது தனித்தொகுதி நபர்களுக்கான பிரதிநிதியாக செயல்பட வாய்ப்பில்லை என்பதை நமது மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தனித்தொகுதியில் உள்ள அனைத்து சமூகமும் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அமமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் நமது அருகில் உள்ள நபர்தான் என்றாலும் அந்த அமமுக கட்சி என்பது யாருடைய தலைமையில் இயங்குகிறது, அந்த தலைமை யாருக்கானது என்பதை நாம் உணர வேண்டும். நான் வெற்றி பெற்று வந்தால் மதுரை விமான நிலையத்திற்கு ஒரு முக்கியஸ்தரின் பெயரை சூட்ட நான் வழிவகுப்பேன் என்கிறார். அங்கே அந்த விமான நிலையத்திற்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அனைத்தும் யாருடையது? அவர்களின் தலைவரின் பெயரை வைக்க மாட்டேன், அதாவது இமானுவேல் சேகரன் அவர்களின் பெயரை வைக்க மாட்டேன் என்பதற்கு நான் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை சூட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று சூழலை விளக்கியுள்ளார். ஆகவே இந்த தனித்தொகுதியில் உள்ள நமது உறவுகள் அந்த அமமுக கட்சியின் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவதென்பது நமது இளைஞர்களை படுகொலை செய்யும் அறிவாளுக்கு ஓட்டு போடுவதற்கு சமம். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில் நேற்றும் இன்றும் சில இடங்களில் நாம் பிரச்சாரத்திற்கு சென்றபோது நமது டாக்டர் அவர்களை சற்றே மதிப்பு குறைவான வார்த்தைகளில் பயன்படுத்தி தகராறுகளை ஏற்படுத்திய நபர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொடியோடு வந்த நபர்கள். அவர்கள் முக்கியமாக எந்த நபர்கள் என்று பார்த்தால், அவர்களும் புதிய தமிழகம் கட்சியில் இயங்க வேண்டிய நபர்கள். அந்த கொடியை கையில் ஏந்தி புதிய தமிழகம் கட்சியின் தலைவரை தரக்குறைவாக பேசும் நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். எனவே வாக்களிக்கும் மக்கள் நமது சமூகத்தை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தி வாக்குகளை பெற முயற்சிக்கிறார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தாவேகா, குறுக்குச்சாலையில் கூட தாவேகாக்கு சில நபர்கள் வேலை செய்ததாகவும் சிந்தலக்கட்டை போன்ற கிராமங்களில் வேலை செய்ததாகவும் தகவல் வரப்பெற்றோம். நமது சமூகத்தை காக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகின்ற இந்த தொகுதியில் நேற்று வந்த ஒரு நடிகரின் கட்சிக்கு வேலை செய்வது என்பது எவ்வளவு இழிவான செயல் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறது. எனவே அந்தந்த கிராமத்தில் உள்ள பெரியோர்களும் மக்களும் நமது இளைஞர்களுக்கு இது போன்ற மாற்று அரசியல் கட்சிகளில் செயல்படாமல் நமது சமூகத்தை பாதுகாப்பதற்கு, நமது உரிமையை மீட்டெடுப்பதற்கான நமது தலைவரின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பதற்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.